நண்பர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பார்த்தோன்னா அழகான வண்டியெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன்லாம் சிஸ்டரு நான் வீட்டில் எல்லாருமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆயுத பூஜை செலப்ரேஷனையும் கொண்டாடிட்டு சரி ஓகே நேரம் இதுக்கப்புறம் கொடைக்கானல் தான் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு வண்டியை மூவ் பண்ணி வண்டி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சுற்றி போட்டுட்டு பூசணிக்காயெல்லாம் நல்லா உடச்சிட்டோம். அப்புறம் உள்ள பேக்கிங் வேறு வேலையெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. சரி வண்டி நம்ம கை கொடுக்குற தொழிலாச்சு, அவரை விட்டுற முடியுமா? அவருக்கு நல்ல வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அண்டர் சேஸெல்லாம் இது பண்ணிவிட்டு நல்லா சுற்றி போட்டுட்டு இன்டீரியர்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டீசல்லாம் ஃபில் பண்ணி ரெடியாக வச்சிட்டோம். டைரெக்டாக கொடைக்கானல் தான் 5 days பிளான் பண்ணியிருக்கிறோம். பட்டு அங்கே போன பிறகு தான் தெரியும் எத்தனை நாள் பிளான்னு. அங்கேருந்து அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஹைவேல போரூர் டோல்லேருந்து பைபாஸில் விட்டாச்சு. நான் தான் ஃபுல் டே ட்ராவல் பண்ணலான்னு வண்டி ஓட்டலான்னு பிளான் பண்ணி வண்டி ஃபுல்லாக நான் தான் கண்டினியூவாக ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹைவேல வந்து ஃப்ளைஓவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஃபுல்லாக டேக் டைவர்ஷனாக இருந்தது. முன்னாடி ஸ்கார்பியோ போகுது பாருங்கள், அதுவும் நம்ம வண்டி தான். 2 வண்டி. நம்ம வண்டி 80 லாக்கு, அதனால் அவர் ஸ்பீடெல்லாம் போக முடியாது. சரி அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு விக்ரவாண்டியில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சரி இங்கே சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். சரி இங்கே வேணாம், நம்ம திருச்சியே போயிடலாம் அப்படின்ட்டு கரெக்டாக உளுந்தூர்பேட்டையை தாண்டி போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே போய்கிட்டே இருந்தோம். எவ்வளோ தான் மிதிச்சாலும் அந்த வண்டி போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 80க்கு மேலே தாண்டக்கூடாது கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு. பட் எங்கள் முன்னாடி போன அந்த ஸ்கார்பியோ வந்து செம்ம ஓவர்டேக் பண்ணி செம்ம ஸ்பீடாக போயிட்டாங்க. பட் அவங்களும் சொல்லிட்டாங்க நானும் ரொம்பலாம் வெட்ட மாட்டேன், உங்கள் ஸ்பீடுக்கே நானும் வர்றேன் அப்படின்ட்டு அவங்களும் அப்பப்போக்கு இடையில வந்து ஸ்லோவாகவே போனாங்க. நானும் ஓகே அந்த 80லேயே நானும் மிதித்து போனேன். அழகான ரைடு, நைட் டைமில் எவ்வளோ தான் ஓட்டினாலும் அவ்வளோ இனிமையாக இருக்கும். இதில் பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஓட்டும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்னடா அவ்வளோ ஸ்பீடாக போகுதேன்ட்டு நம்மளும் மிதித்து ஓட்டி பார்த்தோம். வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனது. ஏன்னா 80 85 வச்சு கொஞ்சம் அழுத்துனீங்கன்னா வச்சுக்கிங்கன்னா பார்த்தீங்கன்னா 80 90 கிட்ட கூட 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே போகுங்க. அப்படி கூட நம்ம மூவ் பண்ணலாம். ஆனால் பட் கண்டினியூவாலாம் ஓட்ட முடியாது. அது 80 தான் அதோடைய வண்டி இதுவே. சரி அப்படியே இருக்கும்போது நம்மளும் எங்கடா ஸ்கார்பியோ காணோம்னு தேடிக்கிட்டே நானும் ஓட்டினேன். சரி பிரதர்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் கொடுத்து நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஓட்டுங்க, அந்த ஸ்கார்பியோ ஓவர்டேக் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்டையும் கொடுத்து அப்படியே ஓவர்டேக் பண்ணி நல்ல ஸ்பீடாக ஹைவேயில் அந்த இருட்டில் அந்த பழைய சாங்ஸை கேட்டுக்கிட்டு ட்ரைவ் பண்ணும்போது உண்மையிலே அது ஒரு வேறு லெவல் நைட் ட்ரைவிங் தான். எவ்வளோ தான் மார்னிங்கில் ட்ரைவ் பண்ணாலும் அது நைட் ட்ரைவிங்கில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பழைய சாங்ஸை கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறோம் பாருங்கள், வேறு லெவல் தான். இல்லை எல்லா வண்டியுமே இவ்வளோ ஸ்பீடாக போகுதே, நம்ம எவ்வளோ தான் மிதித்தாலும் போக முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கு. பட் கவர்மெண்ட்டு சொன்னால் நம்மளுக்கு சேஃப்டியாக தானே இருக்கும். அதனால் 80லேயே போகலாம் அப்படின்ட்டு அழகாக 80லேயே போயிட்டு அப்படியே நைட்டு போகிறது யாருமே தூங்கலை, அப்படியே பேசிக்கிட்டே வந்தோம். அடுத்து எங்கடா காணுமேனு பிளான் பண்ணோம். சரி சமயபுரத்துக்கு தான் போயிட்டாங்களோ அப்படின்னு நினச்சி அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது சரி நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க அவங்க தானோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நாங்களும் பக்கத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம், வாங்க வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் நாங்களும் வந்துடுறோம் அப்படின்ட்டு நாங்களும் மிதித்தோம். ஆனால் மிதித்தாலும் நாங்கள் வந்து சேஃப்டியாக தான் போனோம். 80ஐயும் தாண்டலை, ஏன்னா 80ஐயும் தாண்ட முடியாதுல்ல. அப்படியே அழகான சாங்ஸை கேட்டுக்கிட்டு ஒரு அழகான வீடியோ எடுத்துக்கிட்டு 5 நாள் ட்ரிப்பு எங்கெங்கே போகலான்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நைட் டிரைவிங்கு சரி ஓகே சமயபுரம் வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக அவங்களுக்கும் கால் பண்ணோம். சரி இதுதான் நம்ம வண்டின்னு பார்த்தா இது இல்லைங்க, இது வந்து சைலோ. நம்ம வண்டி வந்து ஸ்கார்பியோ வச்சு
அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு இது என்ன டோல்கேட்டு அப்படின்னு சமயபுரம் வந்துருச்சு அதுக்குள்ளே. சரி ஓகே அவங்கள கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வண்டியை லெஃப்ட்டு ஓரங்கட்டலான்ட்டு பிளான் பண்ணோம். சரி சாப்பிட்றலாமா அப்படின்னு கேட்டுறதுக்கு இது வந்து சமயபுரம் இல்லைங்க, இது வந்து இப்போ தான் தொழுதூரே வந்திருக்குறோம் அப்படின்னாங்க. ஐயோ இன்னும் சமயபுரம் போகணுமா அப்படின்னு ஒரு ஷாக்கான நியூஸில். சரி ஓகே இன்னும் ஒரு 1 ஹவர் தானே அப்படியே ஒரு பிடி பிடிச்சிடலான்னு அடுத்து கண்டினியூவாக ஒரு அமுக்கு போனால் சமயபுரம் வந்துருச்சா, பெரம்பலூர்லேயே வரல பண்ணோம் அப்படின்னாங்க. ஐயோ ரொம்ப பசிக்குதே, மணி ஆகுதே அப்படின்னு ரொம்ப, ஏன்னா லேட் நைட்டு எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிரும், அதனால் பயந்துக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நிறையா பேர் யாருமே சாப்பிடல, சின்ன பாப்பாங்கள்லேருந்து தங்கச்சிங்கள்லேருந்து எல்லாமே இருந்தாங்க. லேடிஸே ஒரு 5 பேர்கிட்ட இருந்தாங்க. அவங்க நம்ம பசியில் நம்ம வண்டி நைட்டு ஃபுல்லாக ஓட்டுறதுனால பசிக்காது, பட் அவங்களுக்கு பசிக்கும்ல. சரி ஓகே அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு ஒரு அழுத்தி ஃபுல்லாக கண்டினியூவாக வீடியோவாக எடுத்துக்கிட்டு நைட்டில் வந்து வீடியோ எடுக்கும்போது என் கேமரா கிளாரிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து விவோ Y400 இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் செம்ம பக்கா கிளாரிட்டி, ப்ளஸ் வந்து அந்த மிரர் சைடு மிரரும் நல்லா கிளியராக இருந்துச்சு. ஏன்னா நைட்டு வந்து நான் கிளியராக தெரிய மாட்டேன், பட்டு ரோடு கிளியரன்ஸு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக பாட்டையும் கேட்டுக்கிட்டு சமயபுரம் வர்றதுக்கு கவுண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருந்தான். இந்த காரம் நம்ம காரு இல்லையே, இது டாட்டா டியாகோ. ஓகே சமயபுரம் டோல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடா பக்கத்தில் வந்துட்டோமே, பசி எடுக்குது, போய் சீக்கிரம் சாப்பிடணுமே அப்படின்ட்டு யோசனையோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தால் எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹோட்டல்லையும் தேடினோம், எல்லா கடையும் க்ளோஸ்லேயே இருந்துச்சு. சரி நம்ம வண்டி முன்னாடியே போய்கிட்டு தான் இருக்குதா அப்படின்னு அவங்களும் பாருங்கள், ஸ்கார்பியோ அவங்களும் ஸ்லோவாக தான் விட்டு தான் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவங்களும் ஸ்லோவாக தான் வந்திருக்காங்க. சரி டோலை கிராஸ் பண்ணோன்னே ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள், ஏன்னா மணி 11:30க்கு மேலே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எல்லாம் கண்டிப்பாக கடை இருக்காது அப்படின்ட்டு டோலை கிராஸ் பண்ண உடனே டோலெலாம் ரேட்டு ஏற்றிட்டேன்னு சொன்னாங்க. சரி எவ்வளோ பார்க்கலான்னு பார்த்தா 110, முன்னாடியெல்லாம் கம்மியாக இருந்ததுங்க, 80 ரூபா இதுக்கிட்ட இருந்தது. அப்படியே வருஷத்துக்கு 2 தடவை ஏற்றுறதுனால வேறு லெவலில் ஏறிக்கிட்டு இருக்கு. சரி ஓகே கடையை பார்ப்போமே, நம்மளுக்கு பசிக்குதே அப்படின்ட்டு கடையை அப்படியே லெஃப்ட்டில் பார்த்துக்கிட்டே வந்தால் ஒரு கடை இருந்தது. அவங்களும் முன்னாடி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த கடையை விட்டால் வேறு கடை எதுக்கும் போகாது அப்படின்ட்டு. சரி ஓகே இந்த லெஃப்ட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே விட்டுறோம். அந்த வண்டி ஆல்ரெடி பார்க்கிங் உள்ளே தான் போக போகிறாங்க. அனார்க் A1 டோல் தாண்டோன்னே லெஃப்ட்டில் இருக்குது, லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு அப்படியே ஒரு மினி டிஃபனையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் உள்ளே போடலான்னு பிளான் பண்ணோம். அங்கே போனால் எல்லாமே காலி ஆகிடுச்சுங்க, ஒன்லி தோசை பரோட்டா மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க, சப்பாத்தி இருக்குது அப்படின்னாங்க. சரி ஓகே ஏதோ ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு எல்லாம் உள்ளே உட்காந்துட்டு அப்படியே ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு எல்லாமே டக்குன்னு சாப்பிட்டு ஓகே சீக்கிரம் போயிட்டு கீழே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு உடனே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். உடனே கிளம்பி நம்ம காவேரி ஆற்று மேலே அழகாக ஃபுல்லாக தண்ணி போனது, ஃபுல்லாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல், அதனால் ஃபுல்லாக அதையும் அழகையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே நீட்டாக திண்டுக்கல் வத்தலக்குண்டு கரெக்டாக கொடைக்கானலுக்கு அந்த ரைட்டு திரும்புறதுக்கு முன்னாடி டீ கடையில் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 o'clock ரீச் ஆகிட்டோம். அங்கே போய்ட்டு ஒரு டீ ஒரு ஸ்நாக்ஸு இது எல்லாமே நல்லா எல்லாருமே நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு எல்லோரையும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு டீ குடிக்கிறவங்க குடிங்க, இதுக்கு மேலே நம்ம வந்து ஏர்லி மார்னிங் தான் மேலே ஹில்ஸில் ஏறினா தான் அதோடய அழகெல்லாம் ரசிக்க முடியும் அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்புனான்னு பிளான் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.